உங்கள் அக்காட்ட போகிறேன்றல போய் சேர்ந்து லைவ் போடு, பார்க்குறேன் அக்கா. சரியா? ரொம்ப நேரம் அக்கா கிட்ட மட்டும் பேசுகிறேன். ஓகே தம்பி, ஓகே தம்பி. காய் வருது, என்ன காய் வாங்கலாம்? யார் அது? முத்து தம்பியா? இது கார்த்தி. முத்துவும் சிகப்பு கலரில் இருக்கிறதே முத்து. இது வந்து கார்த்தி, பாசமுள்ள கார்த்தி. வா அருள், வா வா வா. சாப்பிட்டியா அருள்? உனையதே முத்துவை தேடிட்டு இருந்தாப்புல. முத்து காணோம் அக்கா அப்படின்னு. தக்காளியே வாங்கணும் அக்கா. எது யார் முத்து தம்பியான்னு இருக்கிற? இனிமே தான் தாடுமா? ஏன்டா அக்கா? சாப்பிட்டேன். நாளைக்கு ஒரு 3 இட்லி வாங்கிட்டு வந்து கடையில் தான் சாப்பிட்டாச்சு. நான் சமையல் முடிச்சுட்டேன். வா, இன்னும் ஃப்ரீதே அருள். அக்கா இனிமேல் தான் ஆரம்பிக்கணும். வாங்க வாங்க, எங்கள் ஊர் அருள் சிஸ்டரு காலை வணக்கம் சொல்கிறாங்க. இப்போ முத்து வேற உன்னைய காண தேடிக்கிட்டே இருந்தாப்புல, வேலை இருக்குன்னு போயிட்டாப்புல. கார்த்திக் அண்ணா குட் மார்னிங் அப்படிங்கிறாங்க அருள். அண்ணி கூட சண்டை போட்டு விட்டேன் அக்கா. அப்புறம் என்ன, 4 லட்சம் கடன் நீங்கள் அடைக்க முடியுமா கேட்குறேன். 4 லட்சம் கடன் தான் அடைக்கணுமா? அண்ணன் அடைக்க மாட்டானா? அடைங்கடா, சும்மா கடக்கடான்னு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். என்ன ஒரு வில்லத்தனம். அப்படிலாம் பண்ணாதீங்க. நான் சொல்கிறேன். அவங்க செலவுக்கு கஷ்டப்பட்டு வாங்கி செலவழிப்பாங்கன்னா அதை நம்ம அடைக்கணுமா கஷ்டப்பட்டு? இது என்ன கூத்து கேட்குறேன். நான் வீடு கட்டணும், கல்யாணம் முடிக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது அக்கா எனக்கு. என்ன ஒரு இதுன்னு வாரு உன் புருஷன். நீ சொல்லிடு, உங்கள் வீட்டுக்காரர் பண்ணால் நீ அங்கே போய் கேளு. நீ என்ன ஏன் பண்ணுறேன்னு கேள்வி கேட்குற? நீயாடனா நானாக வாங்கி செலவழித்தேன்? என்ன ஒரு பாரு, என்ன ஒரு திமிரு பாரு. எப்படி இப்படி வாய்க்குசாம கேட்குறாங்களா தெரியல பொம்பளைங்க. சரி, ஒரு இலகிய மனசா சரி நம்ம அண்ணி அப்படின்னு பேசணும்னா அதுக்கு மரியாதை கொடுக்கணும். அதை விட்டு போட்டு போமா காசு காசு காசுன்னு போட்டு ஒரு மனுஷனை பாடுபடுத்தினா நிலத்தை பாசமே விட்டு போயிடும். சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணணும், கல்யாண செலவு இருக்குது, வீடு கட்டணும், எவ்வளோ வேலை கிடக்கு. தேவையில்லாத வேலை பார்க்குறாங்க அக்கா. ஏற்கனவே வீடு இருக்குது, வீடு இருந்தும் இன்னொரு வீடு கட்டிட்டாங்க. 5 லட்ச ரூபா கடன் ஆயிடுச்சு. வீடு இருந்து இன்னொரு வீடு, அப்போ எப்படி இருக்காக பாரு. அவங்க இன்னும் 4 வீடை கட்டி கடையை வைப்பாங்களா? அதை நம்ம கட்டணுமா? அப்போ நம்ம தெருவில் அடையிறதா கேட்குறேன். விவரமாக தான் இருக்கு உங்கள் அண்ணி. அப்படியே தான் தேவைன்னா உன் வீட்டுக்கார்ட்ட போய் என்ன கடனை கட்டு, சும்மா கூட கடன் எங்களால் விடு, இல்லாட்டி வீட்டை விற்று கொடுக்க சொல்லு. இந்த கடனோட இன்னொரு வீடு தேவையா கேட்குறேன். 5 லட்சம் கடை 10 ரூபாயா? 5 ரூபாயா 10 ரூபாயா? சரி இந்தா போனா போகுது, இந்த 10,000 தானே நீ கடன் இருந்தால் கட்டிக்கன்னு கொடுக்கலாம். 5 10 வச்சுக்கிட்டு நீ கட்டுனா இல்லை, ஒருவேளை உனக்கு அந்த வீட்டில் எதுவும் பங்கு இருக்கா சொல்லு. அவங்க இருக்கிற வீட்டில் எதுவும் பங்கு இருக்கா தம்பி? கிடையாதுல்ல. அப்புறம் என்ன இதுக்கு நீ கட்டணுங்கிறேன் நான்.